ஹலோ விவஸ் 100 நெக் டிசைன் சீரீஸில் இந்த வீடியோவில் டிசைன் நம்பர் 4 கட் பண்ணி காமிக்கிறேன். ஒரு நெக் டிசைன் நீங்கள் ட்ரா பண்ணி கட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து கரெக்டான ப்ரப்போர்ஷனில் ட்ரா பண்ணி கட் பண்ணிங்கன்னா தான் அதோட ஷேப் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே ட்ரா பண்ணி கட் பண்ணால் சில நேரம் அது அழகாக அமையலாம், சில நேரம் கொஞ்சம் கொஞ்சம் ஷேப் எல்லாம் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்துடும். நீங்கள் மைண்டில் நினைக்கிறது ஒன்று, அங்கே வர்றது ஒன்றா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இதுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒரு கேல்குலேஷன் ஆர் மெஷர்மெண்ட் சொல்லி கொடுக்குறேன். ஸோ அந்த மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த நெக் டிசைன்ஸ் எல்லாம் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேப் வந்து மாறாமல் பர்ஃபெக்டாக வரும். ஸோ இப்போ இங்கே நெக் விட்த் மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நெக்கோட டெப்த்து 5 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். ஸோ இது வந்து சுடிதாருக்குனாலும் கட் பண்ணிக்கலாம், ஆர் ப்ளவுஸ் எதுக்குனாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த நெக்கோட டெப்த்தையும் விட்த்தையும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ யூஸ்வலாக நீங்கள் என்ன நெக்கு ட்ரா பண்ணுறதுனாலும் நெக்கு விட்த்தும் டெப்த்தும் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் இதை டிசைன் பண்ண ஆரம்பிப்பீங்க, ஐ மீன் ஷேப் கொடுப்பீங்க. ஸோ இப்போது இந்த இடத்துல இருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம், அண்ட் இங்கேருந்து இங்கே 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அகெயின் இதை வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இதை வந்து இப்படி ஷேப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு யூ ஷேப் மாதிரி வரணும். ஸோ இப்போது இந்த இடம் பார்க்கலாம். ஸோ இந்த லைனை வந்து நீங்கள் இன்னும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல 1/4 இன்ச்சுக்கு இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது இந்த அளவுக்கான மிட் பாயிண்ட் பார்த்துக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே மிட் பாயிண்ட் வரும் நமக்கு. ஸோ இங்கே இருந்தும் திருப்பி இன்னொரு 1/4 இன்ச் இங்கே மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இதை வந்து இந்த மார்க்கிங்கை டச் பண்ணுற மாதிரி இங்கேருந்து இப்படி ஒரு ஷேப் கொடுக்குறேன். ஸோ இதை போயிட்டு இங்கே டச் ஆகணும். ஸோ இப்போது இந்த லைனில் என்னென்ன மார்க் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போது இந்த லைனுக்கு மிட் பாயிண்ட் பார்த்துக்கலாம். ஸோ அகெயின் இந்த கேப்புக்குள்ளே இங்கே ஒரு மிட் பாயிண்ட்டு, அகெயின் இந்த கேப்புக்குள்ளே இங்கே ஒரு மிட் பாயிண்ட்டு. ஸோ இப்போ இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை, இதை விட்டுடலாம். இப்போது இந்த இடத்துல வந்து ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த இடத்துல 1/4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பாயிண்ட்டை டச் பண்ணி இந்த ஷேப் எப்படி கொண்டு போயிட்டு இதையும் டச் பண்ணி இதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடணும். ஸோ இதுதான் நம்மளோட நெக் ஷேப். ஸோ இது வந்து நல்ல டெப்த் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இதை 3/4 இன்ச் வச்சுக்கலாம், ஆர் இதை வந்து நீங்கள் 1/2 இன்ச்சாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ டெப்த்து உங்களுக்கு வராது. ஸோ உங்களுக்கு இந்த கர்வோட டெப்த்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு இதை வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ப்ளவுஸ்க்கெல்லாம் பண்ணும்போது நல்ல டெப்த் கொடுத்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். குர்த்தீஸ்னு வரும்போது நீங்கள் இந்த மாதிரி 1/2 இன்ச்சஸே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் எங்கே யூஸ் பண்ண போகிறீங்களோ அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ளவுஸுன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்கோட டெப்த் வந்து நம்ம ஜாஸ்தி யூஸ் பண்ணுவோம், 7, 8, 9 அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து நீங்கள் இவ்வளோ டெப்த்து கொடுத்தீங்கன்னா இந்த ஷேப்க்கு பார்க்க நல்லாயிருக்கும். குர்த்தீஸு சுடிதார்ஸ்ன்னு பண்ணும்போது அதில் வந்து உங்களுக்கு இந்த நெக்கோட டெப்த் வந்து இது மோஸ்ட்லி இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து நெக்கோட டெப்த் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும், 4, 5, 5.5 அந்த மாதிரி தான் கொடுப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு இருக்கும்போது நீங்கள் இந்த டெப்த்தை வந்து கம்மி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எங்கே வேணுமோ அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இதை வந்து 5 இன்ச்சஸ்க்கு தான் நான் இதை எடுத்திருக்கேன். ஸோ அதனால் இதை நான் இப்போது இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட நெக் ஷேப் இது தான். ஸோ இதையே நீங்கள் ப்ளவுஸ்க்கு கட் பண்ணுறீங்கன்னா இன்னும் டெப்த்து ஜாஸ்தி இருக்கணும், அண்ட் இந்த இடத்துலையும் உங்களுக்கு டெப்த்து ஜாஸ்தி கொடுக்கணும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நிறைய டிசைன்ஸை வந்து நீங்கள் எப்படி கட் பண்ணணுன்ற ப்ரப்போர்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும், அண்ட் நிறைய டிசைன் ஐடியாஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த 100 நெக் டிசைன் சீரீஸோட பிளேலிஸ்ட் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய டிசைன்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். Thanks for watching.